மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதனின் 5 வங்கிக் கணக்குகள் உட்பட மொத்தம் 27 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் 150 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்தில் வாடிக்கையாளர்களின் வைப்பு நிதியில் 24 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நிதி நிறுவனத்தின் இயக்குநரும் பாஜக கூட்டணி கட்சித் தலைவருமான தேவநாதன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தீவிரமாக விசாரணை செய்து வரும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தேவநாதனுடன் தொடர்புடைய குணசீலன், மகிமைநாதன் ஆகியோரையும் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக இதுவரை 27 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கூறியுள்ளனர். நிதி நிறுவனத்தின் பெயரில் உள்ள 18 வங்கிக் கணக்குகள், தேவநாதனின் 5 வங்கிக் கணக்குகள், தேவநாதனின் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றும் குணசீலனின், மகிமைநாதன் ஆகியோரின் தலா 2 கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதுவரை தேவநாதனுக்கு தொடர்புடைய 8 கட்டடங்களுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி வழக்கில் தேவநாதன் உள்ளிட்ட 3 ஜாமீன் மனுக்கள் மீது சிறப்பு நீதிமன்றம் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பளிக்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.